வணக்கம். சிவகாமி செந்தில்குமாரின் இந்து மகா சமுத்திரம், அத்தியாயம் 2. ஸ்மிருதிகள். ஜோதிஷம் பற்றிய மகா சுவாமிகளின் உபன்யாசங்களில் ஒன்று கூறப்பட்டிருக்கிறது. சகுனம் என்பது வேறு, நிமித்தம் என்பது வேறு. சகுனம் என்றாலே பறவை என்றர்த்தம். பறவைகளால் ஏற்படும் குறிப்புகளுக்குத்தான் சகுனம் என்றொரு பெயர். ஒரு பறவை வலமிருந்து இடப்பக்கம் போனால் என்ன பலன் ஏற்படும், ஒரு பறவை ஒரே நேரத்தில் கத்தினால் என்ன விளைவு உண்டாகும் என்பதையெல்லாம் கூறுவதுதான் சகுன சாஸ்திரம். மற்றவையெல்லாம் நிமித்தம். அதாவது ஒரு பூனை குறுக்கே போனால் அது நிமித்தம், ஏனென்றால் அது பறவை அல்ல. கருடன் குறுக்கே போனால் அது சகுனம், ஏனென்றால் அது பறவை. ஒரு நிமித்தம் தோன்றுவதால் ஒரு விளைவு உண்டாவதும் இல்லை, ஒரு பலன் ஏற்படுவதும் இல்லை. ஒரு பலன் கிட்டப் போகிறது அல்லது ஒரு விளைவு ஏற்பட போகிறது என்பதை நாம் காண்கிற நிமித்தம் முன்கூட்டியே நமக்கு சமிக்ஞையாக தெரிவிக்கிறது. பூர்வ கர்மத்தின் விளைவாக நமக்கு பல அனுபவங்கள் நிகழ்கின்றன. இதை நமக்கு நிமித்தம் எடுத்து காட்டுகிறது. பூமிக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு என்பதை நியூட்டன் தான் கண்டுபிடித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது வராகமிகிரரின் பிருகத் சம்ஹிதையில் இருக்கிறது. சூரியன் தான் பூமியை சுற்றுகிறது என்று மேலை நாட்டவர்கள் வெகு நாட்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். பூமிதான் சூரியனை சுற்றி வருகிறது என்பதை மற்றவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே நம் நாட்டில் வராகமிகிரர் முதலானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் சூரியன் இருந்தபடிதான் இருக்கிறது, பூமிதான் அதை சுற்றி வருகிறது என்பது ரிக்வேதத்திலேயே கூட வருகிறது. இதேபோல் உலகம் தட்டையானது என்று மேலை நாட்டவர்கள் நினைத்த போதே பாரத நாட்டில் உலகம் தட்டையானதல்ல, முட்டை வடிவுள்ளது என்று கண்டுபிடித்தார்கள். அண்டம் என்றாலே முட்டை என்றுதான் அர்த்தம். நட்சத்திர லோகங்களையும் கொண்ட உலகை பிரம்மாண்டம் என்கிறோம். பிரம்மனால் படைக்கப்பட்ட அண்டம் அது பிரம்மாண்டம், அதாவது முட்டை வடிவுள்ளது. நவீன விஞ்ஞானிகள் பூமி உருண்டை வடிவம் என்று கூறினாலும் அது சுத்தமான உருண்டை அல்ல, ஓவல் ஷேப் உடையது, அதாவது முட்டை வடிவம் கொண்டது என்று கூறியிருக்கிறார்கள். ஜோதிஷத்தை அடுத்து வருவது கல்பம். இது வேத புருஷனின் 6வது அங்கம். அவனுடைய கை. எந்த கர்மாவை எப்படி செய்வது, யார் யார் எந்த காரியங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த மந்திரம் எந்தெந்த பொருள் யாகங்களில் பயன்படுத்தப்பட வேண்டும், எந்த மாதிரியான பாத்திரங்களை உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் கல்பசாஸ்திரம் நிர்ணயிக்கிறது. ஆபஸ்தம்ப, போதாயனர், பரத்வாஜர், ஆஸ்வலாயனர் போன்ற பலர் கல்ப சூத்திரங்களை இயற்றி இருக்கிறார்கள். வீட்டோடு பண்ணும் கர்மாக்களை விவரித்து அவற்றிற்கான வழிமுறைகளை கூறுவது கிரஹ்ய சூத்திரம். வெளியே யாகசாலை அமைத்து செய்யும் கர்மாக்கள் ஸ்ரௌத சூத்திரத்தில் அடங்கும். மனிதனுக்கு விதிக்கப்பட்டுள்ள 40 சம்ஸ்காரங்கள் கல்பத்தில் வருகின்றன. இவற்றில் பெரும்பாலும் கிரஹ்ய சூத்திரங்களில் அடங்கியிருக்கின்றன, சில ஸ்ரௌத சூத்திரங்களில் வருகின்றன. இந்த 40 சம்ஸ்காரங்களில்தான் உபநயனம், திருமணம், இறுதிச்சடங்கு போன்றவை எல்லாம் அடங்கும். இவற்றில் சிலவற்றை பற்றி பின்னர் பார்ப்போம். இவற்றோடு கூடிய தர்ம சூத்திரங்கள் என்ற வகையில் அடங்கக்கூடிய சில சூத்திரங்களும் கல்பத்தில் இருக்கின்றன. இவற்றிலிருந்தே பிற்காலத்தில் தர்ம சாஸ்திரங்கள் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. ஆக வேதங்கள், உபனிஷத்துக்கள் உட்பட 4, வேத அங்கங்கள் 6, ஆக மொத்தம் 10. தர்மத்தை முழுமையாக அறிவதற்கு 14 வித்தைகளை கற்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இதில் இந்த 10 போக மீதமுள்ள 4 மீமாம்சை, நியாயம், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள். இவை வேத உபாங்கங்கள், அதாவது உப அங்கங்கள், அதாவது அங்கங்களுக்கு துணையாக இருக்கிறவை. இவற்றில் மீமாம்சை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்துவிட்டோம். மீமாம்சை என்றால் கர்மாக்களை மிக முக்கியமாக வைத்து ஈஸ்வரனை கூட கருதாமல் கர்மாக்களை செய்வதே மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள வழிமுறை என்றெல்லாம் பேசுகிற பூர்வ மீமாம்சை என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. பாதராயணரின், வியாசரின் பிரம்மசூத்திரம் உத்தர மீமாம்சை என்று அழைக்கப்பட்டாலும் பொதுவாக மீமாம்சை எனும்போது பூர்வ மீமாம்சையைத்தான் குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அடுத்து வருவது நியாயம். இது பலவித விதிமுறைகளை கொண்டு உலகத்தை படைத்தது இறைவனே என்று தர்க்க ரீதியாக நிர்ணயிப்பது. நியாய சூஸ்திரத்தை இயற்றியவர் கௌதம மகரிஷி.
இவருடைய சூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதியவர் வாத்சாயனர். கணாத மகரிஷி என்பவரும் ஒரு சூத்திரம் இயற்றினார். இதை அடுத்து வருவது புராணம். இதை பின்னர் நாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். புராணத்திற்கு பிறகு வருவது 14வது வித்தையாகிய தர்மசாஸ்திரம். தர்ம சூத்திரங்கள் பற்றி மேலே நாம் பார்த்தோம். அவை சிறிய சிறிய வாசகங்கள், சுருக்கமாக விஷயத்தை சொல்பவை தர்மசூத்திரங்கள். கல்பத்தில் இடம்பெறுகிறவை. அவை எல்லா அம்சங்களையும் சொல்லிவிடவில்லை. ஆனால் தர்மசாஸ்திரமோ ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய பல தர்மங்களை பற்றி மட்டுமின்றி வேறு பல விஷயங்களையும் விவரமாக சொல்கிறது. இந்த தர்மசாஸ்திரங்கள் தான் ஸ்மிருதி என்பதில் அடங்கும். வேதம் ஸ்ருதி, அதாவது கேட்கப்பட்டது. இந்த தர்மசாஸ்திரங்களோ ஸ்மிருதி, அதாவது நினைவு குறிப்புகள் அல்லது செய்யப்பட்டவை. நமது அடுத்த பார்வை ஸ்மிருதிகளை பற்றியது. ஸ்மிருதிகள் தான் பொதுவாக தர்மசாஸ்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் தனது சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளும் சமூகத்துடன் உள்ள தொடர்புகளை அவன் முறையாக நடத்தி செல்ல வேண்டிய வழிமுறைகளும் தர்மசாஸ்திரங்களில் விதிக்கப்படுகின்றன. வேதங்களில் இவையெல்லாம் ஆங்காங்கே சிறு குறிப்புகளாக வருகின்றன. அவற்றையெல்லாம் விரிவுபடுத்தி வகைப்படுத்தி தருவது தர்மசாஸ்திரங்கள். அதாவது வேதங்கள் தான் இந்த ஸ்மிருதிகளுக்கெல்லாம் மூலம். தர்மசாஸ்திரங்கள் எனப்படும் ஸ்மிருதிகளில் ஒரு விதிமுறை வேதத்திற்கு முரணாக இருந்தால் அது விடத்தக்கது, செல்லுபடியாகாதது. ஸ்மிருதிகள் பல இருக்கின்றன. மனு, பராசரர், கௌதமர், ஆரீதர், யாக்ஞவல்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, அத்ரி, ஆபஸ்தம்பர் போன்ற 18 பேர்களால் ஸ்மிருதிகள் இயற்றப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஸ்மிருதிக்கும் அதை இயற்றியவர் பெயரே அமைந்திருக்கிறது. அதாவது மனு இயற்றியது மனுஸ்மிருதி, யாக்ஞவல்கியர் இயற்றியது யாக்ஞவல்ய ஸ்மிருதி. இப்படி இந்த ஸ்மிருதிகளை தவிர உபஸ்மிருதிகள் என்றும் 18 இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இப்படி பல ஸ்மிருதிகள் இருக்கிற போது அவற்றை ஒருங்கிணைத்து தர சில விளக்கங்கள் தேவைப்படுகின்றன. சில பண்டிதர்கள் இந்த ஸ்மிருதிகளை ஒருங்கிணைத்து அவை கூறுவதன் அடிப்படையில் நிபந்தனம் என்ற நூல்களை இயற்றியிருக்கிறார்கள். நிபந்தனம் என்றால் ஒருங்கிணைப்பது என்றொரு பொருள் உண்டு. இந்த மாதிரி நிபந்தனை நூல்களில் ஒன்று வைத்தியநாத தீக்ஷிதீயம் என்பது. சுமார் 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக இது வைத்தியநாத தீக்ஷிதர் என்பவரால் இயற்றப்பட்டது. கடைசியாக செய்யப்பட்ட நிபந்தனம் இதுவே. இப்போது தென்னாட்டில் உள்ளவர்கள் இந்த வைத்தியநாத தீட்சியத்தில் உள்ள வழிமுறைகளைத்தான் தங்களுடைய பல வைதீக காரியங்களிலும் கடைபிடிக்கிறார்கள். பல விஷயங்களை மிகவும் விவரமாக வைத்தியநாத தீக்ஷிதீயம் கூறினாலும் ஸ்மிருதிகள் வெவ்வேறான கருத்தை தெரிவிக்கும் போது வைத்தியநாத தீக்ஷிதர் ஒவ்வொரு பகுதியில் வாழ்கிற மக்கள் ஆங்காங்கே வழக்கில் உள்ள வழிமுறைகளின்படியும் தங்கள் தங்கள் குடும்பங்களின் குலங்களின் கடைபிடிக்கப்படுகிற வழிமுறைகளின்படியும் நடந்து கொள்ள வேண்டியது என்று சொல்லிவிடுகிறார். அதாவது என்னதான் சட்டங்களை இயற்றினாலும் விதிமுறைகளை வகுத்தாலும் அவ்வப்போது அதற்கு சில விதிவிலக்குகள் தேவைப்படத்தான் செய்யும். அவை சமூகத்தின் வழக்கையொட்டி அமையும் என்பது தீட்சிதரால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது அவர் கண்டுபிடித்த புதுவழியும் அல்ல. ஏனென்றால் தர்மசூத்திரங்களில் ஒன்றாகிய ஆபஸ்தம்ப சூத்திரத்திலேயே கூட கல்பத்தில் வருவது பல விஷயங்கள் விளக்கப்பட்டிருந்தாலும் ஒன்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூத்திரங்களில் நான் எல்லா தர்மங்களையும் கூறிவிடவில்லை. சொல்ல வேண்டியவை இன்னமும் எவ்வளவோ இருக்கின்றன. பெண்களிடமிருந்தும் 4வது வர்ணத்தை சார்ந்தவர்களிடமிருந்தும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. அவர்களிடம் கேட்டு அவற்றை புரிந்து கொள்ளலாம் என்று அவர் கூறிவிடுகிறார். அதாவது யாரையெல்லாம் தர்மசாஸ்திரங்கள் விலக்கி வைத்திருக்கின்றன என்ற ஒரு சாரர் பிரச்சாரம் நடத்துகிறார்களோ அவர்களையெல்லாம் சேர்ப்பது மட்டுமல்ல, அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் உள்ளன. அவர்களிடம் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் என்றே கூட நமது தர்மசாஸ்திரத்தில் பெண்களை பற்றியும் 4வது வர்ணத்தாரை பற்றியும் உயர்வாக கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தாங்கள் வகுத்துள்ள வழிமுறைகள் அனைத்தும் எந்த காலத்திற்குமே நிலைத்து நிற்கக்கூடியவை என்று கூட ஸ்மிருதிகளை இயற்றியவர்கள் சொல்லவில்லை. மாறாக சில விதிமுறைகள் ஒரு சமூகத்திற்கும் ஒரு காலகட்டத்திற்கும் ஒவ்வாமல் போக முடியும். ஒரு காலத்தில் தர்மமாக பார்க்கப்பட்ட வழிமுறை பிற்காலத்தில் மக்களால் வெறுக்கப்படுகிற நிலையை அடைந்தால் அந்த தர்மத்தை கைவிட்டு விட வேண்டும் என்று யாக்ஞவல்ய ஸ்மிருதி சொல்கிறது.
பிரகஸ்பதி இயற்றிய தர்மசாஸ்திர நூல் சாஸ்திரத்தின்படி மட்டுமே ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது சில தவறுகள் நேர்ந்துவிடலாம். நியாயமான காரணத்திற்குட்படாத அந்த மாதிரி முடிவு தர்மத்திற்கு இழுக்காக அமையும். ஆகையால் நியாய சபையில் எடுக்கப்படும் முடிவுகள் சாஸ்திரத்தை ஒட்டி மட்டுமல்லாமல் நடைமுறை காரண காரியங்களையும் ஒட்டி அமைய வேண்டும் என்று கூறுகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்து மத தர்மசாஸ்திரங்கள் நிர்ணயித்த நீதிமுறை முழுமையாக வெறுக்கத்தக்கது என்ற பிரச்சாரம் மிகவும் தவறு என்பது புரிந்து கொள்ளலாம். மேலும் தொடரும்.